நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷ நேர நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய இல்லங்கள் கடந்து வந்து அநேக வார்த்தைகளால் தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், தேற்றுகிறார். ஹல்லேலூயா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். கடந்த வருடம் நம்மளை கண்ணின் மணிகளை போல பாதுகாத்து புதிய வருடத்துக்குள்ள தேவன் நம்மளை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த புதிய வருடத்தில் புதிய புதிய நன்மைகளை செய்வாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது தேவனுடைய மகிமை நம்ம காண முடியும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடிட்டு அப்படியே ஆண்டுடைய வார்த்தைக்கு நேரம் கடன் செல்லணும்னு ஆசைப்படுகிறேன். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. தூதர்களை துதியுங்கள், தூதர் சேனையை துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரங்களை துதியுங்கள். ஏன்னா அந்த வருடத்தில் நம்மளை காண செய்திருக்கிறார் பார்த்தீங்களா, அதை நினச்சி நம்ம அவரை துதித்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 தூதர்களே துதியுங்கள், தூத சேனை துதியுங்கள், தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள், சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள், சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அவரை பார்த்து வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவைகள் துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினியே கல்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், அக்கினிய கல்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள்.
துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா துதி கன மகிமையெல்லாம் யாருக்கு? அவருக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் எல்லா காரியத்தையும் அவருடைய சமூகத்தில் அவரோட முன்னாடி நம்ம வச்சோன்னு சொல்லி சொன்னால் நம்மளை செம்மையாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நாளை வசனம் சொல்லுது, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும், என்ன சம்பவிக்குங்கிறத குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து கவலைப்பட்டு 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 என்ன செய்ய முடியும்? இந்த வருஷத்தில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலை தேவன் மாற்றுவாருங்கிறத நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அதாவது ஆண்டுடைய சமூகத்தில் என்ன பேசணுமான்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை பேசலாம்னு ஆசைப்பட்டுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னப்பா பேசணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டு சொன்னார், அதாவது எல்லாருடைய வாழ்க்கையில பார்த்தோன்னு சொல்லி சொன்னா நான் என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், அதாவது நான் படுகிற முயற்சி, நான் படுகிற பிரயாசத்துல ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டு தெரிஞ்சிருக்கலாம். 2023 இந்த வருடத்தில் ஆண்டு 2024 சொல்லுகிற ஒரு வாக்கு தத்துவம் ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் சொல்லி தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம எந்த காரியத்துல முன்னாடி எடுத்து வச்சாலும் நிறைய கோணல்கள்னால என்ன செஞ்சிருங்க, மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்வேன், நான் உனக்கு முன்னே போய், அதாவது ஒரு காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆயத்தப்படுத்தின அந்த வாழ்க்கை, அதாவது அந்த காரியத்தை தேவன் சொல்லுகிறாரு, அந்த காரியத்தை நான் வாய்க்க பண்ணும்படியா நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா என்ன காரியங்கள் சொல்லி சொன்னா, அதாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய வேலை வேற ஒரு மனுஷன் கையெழுத்து போடாமல், அதை என்ன சொல்லலாம், அதை உங்களுக்கு வர வேண்டிய வேலை எல்லா இடத்துலேருந்து ஆர்டர் வந்துருச்சு, ஒரு நபர் கையெழுத்து போடாமல் உங்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அதாவது அப்படிப்பட்ட கோணல்களை தேவன் செவ்வையாக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொல்லி சொன்னா, எதனால இந்த மாதிரி காரியங்கள் சம்பவிச்சுன்னு சொல்லி நீங்க புலம்பிட்டு இருக்கலாம். ஏன் சொல்றேன்னு சொன்னா, அதாவது அவரை மட்டும் சார்ந்து மனுஷனை நம்பி போனா நமக்கு தோல்விதான். இதுல சொல்லப்பட்டிருக்குது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, முதல் வசனத்துல, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டாதிருக்க கதவுகளை, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை, அதாவது சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்களை மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அபிஷேகம் பெற்ற நீங்க யாருக்கிட்டையும் கை கட்டி அதாவது கை ஏந்தி நிக்க விடுகிற தேவன் அல்ல. இந்த வாக்கு இந்த வருஷத்துல ஃபுல்லா நீங்க யார்ட்டெல்லாம் அதாவது கூனி குறுகி போயிருந்தீங்களோ அவங்க முன்னாடி நீங்க எழுந்து நிக்க போறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வெக்கப்பட்ட அவமானப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் உங்களை செழிக்க பண்ண முடியாது செய்ய போகிறார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, 2023 எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? யாருக்கு இருந்ததோ இல்லையோ, எனக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா ஏன் சொல்றேன்னு சொல்லி தெரியுமா, அவரை முன்னாடி வச்சு போகும் பொழுது, இந்த பேதுரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்து கடல் வழியா நடந்து வருகிறாரு. நடந்து வரும்போது ஆண்டவரை பார்த்த உடனே இவன் என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா, இயேசு கிறிஸ்து நடந்து வரன்னு சொல்லிச்சுன்னா அவரை பார்த்து, நீர் தேவனாரா, நான் என்ன செய்வேன், நானும் நடக்கணும்னு சொல்லி சொல்லும்போது இறங்கி வான்னு சொல்லி சொல்றாரு. கடல் மேல இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடக்கிற அந்த மனுஷன்
நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா அவனுக்கு என்ன வருது? உலக பிரகாரமான காரியங்கள் உள்ள வருது, பயம் உள்ள வருது. உடனே பார்க்குறான், ஆண்டவரே நான் மடியிறேனே, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி சத்தம் போடுறான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவன் போகும்பொழுது இவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்கள் தான்ப்பான்னு சொல்லி போகும்பொழுது மேலே நடந்தான், உலகத்தை பார்த்தான், கீழே விழுந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் பாருங்க, அவர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவங்களை செவ்வையாக்கன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறாரு. நீங்கள் போகிறதுக்கு முன்னால் இருக்கிற கோணல்களை செவ்வையாக்குறங்கிற விசுவாசத்தோடு போங்க. அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க சபைக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா, ஆண்டவர் அறியாத, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் அறியாத ஒரு 3 பிள்ளைகள் சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. இயேசுனா யாருன்னே தெரியாது. ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுடைய சரீரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி, கூட்டு வந்த சகோதரிக்கு உதிரப்போக்குனால ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இன்னொரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா திருமண காரியத்தில் திருமண தடை. திருமணம் சொல்லி பேசினாலே அவன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா யார்கிட்டையும் பேச மாட்டாளாம், 10 நாளைக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருப்பாளாம். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், குடும்பத்தோட கண்ணீர், வேதனை, என்ன செய்யன்னு சொல்லி தெரியாத நிலைமையில இருக்கும்போது ரெட்டைகுளம் சபைக்கு வாங்க, ஆண்டவர் விடுதலை தருவாருன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க சொன்னதை கேட்டுட்டு ரெட்டைகுளம் சபைக்கு இந்த உதிரப்போக்குனால கஷ்டப்படுகிற சகோதரி இவங்களை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. கூட்டு வந்து சர்ச்சுக்கு வந்து அவங்களுக்கு என்னன்னு அவங்களுக்கு தெரியும், நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. அவங்களுடைய பையன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவன் மாலை போட்டு பாத யாத்திரை போயிட்டு இருக்கிறான். அவனுடைய அம்மா சர்ச்சில் வந்து என்ன செய்றாங்க, ஜெபம் பண்றாங்க. வந்து ஜெபம் பண்ணிட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அவங்க அவங்களுடைய பிரச்சனையை சொல்லலை, நாங்கள் ஜெபம் தான் பண்ணணும். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், 12 வருஷம் பெரும்பாடு நாள் அவள் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று வைத்திருக்கு செலவழிச்சு, அவளுக்கு அந்த விளைவின என்ன செய்யல, மாறலன்னு சொல்லி செலவழிச்சு பார்த்து மாறலன்னு சொல்லி ஆண்டவரை தொட்டாயாகிலும் விடுதலை ஆகுமான்னு சொல்லி தொட்டு பார்த்தா விடுதலை ஆச்சுன்னு சொல்லி இந்த காரியத்தை தேவன் சொல்ல கிருபை செய்தாரு. அவங்க எங்கிட்ட சொல்லலை, மறுநாள் என் வீட்டை மட்டும் சொல்லி விட்டுருந்தாங்க. நான் சர்ச்சுக்கு வந்ததுனால என் இந்த பிரச்சனை தேவன் மாற்றினாரு. அப்போ அக்கா நீங்கள் ஆட்டோவில் வந்துடுறீங்களா, ஆட்டோக்குள்ள அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லும்போது சொன்னாங்க, ஆட்டோவுக்கு நாங்கள் செலவழிச்சு வந்தால் தான் எங்களுக்கு என்ன செய்யும், விடுதலை ஆகும். நீங்கள் கொடுத்தீங்க எனக்கு விடுதலை ஆகாது. இது கூட நாங்கள் செய்ய மாட்டோமா, நாங்கள் கண்டிப்பாக என்ன செய்வோம், நாங்கள் ஆட்டோ பிடிச்சே வருவோம்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். ஒரு சகோதரிக்கு உடம்பு சரியில்லை, அப்போ நீங்கள் வாங்க சர்ச்சுக்கு வாங்க, ஒரு கிறிஸ்தவ சகோதரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சர்ச்சுக்கு வாங்க, நான் ஜோமனி விடுன்னு சொல்லி சொல்லும்போது நான் வந்து நான் ஒரு ஆள் ஒரு ஆட்டோ செலவு யார் கொடுப்பான்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி சொன்னா எங்க, அதாவது ஒரு எந்த காரியம் உங்க சரீரத்தில் சின்ன பலவீனமா இருந்துன்னு சொல்லி சொன்னா ஒரு டாக்டரை போய் ஆட்டோ பிடிச்சு ஏதோ பிடிச்சு நீங்க மணிக்கணக்கில் போய் காத்து கிடக்குறீங்க. உங்க சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை மாறணும்னு சொல்லி சொன்னா ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் காத்துருங்க. அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டோ அனுப்புவியா, நான் ஆட்டோவில் வருவேன், அதில் வருவேன், இதில் வருவேன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி பஸ்ஸு போக்குவரத்து இல்லை அது இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியமாக இருந்ததுன்னா நீங்கள் போகாமல் இருப்பீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணல், இப்படிப்பட்ட கோணல்களை தேவன் செவ்வையாக்கும்படியாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொல்றாரு. அவர் எந்த இடத்துக்கு போக சொல்லுகிறாரோ, அதாவது என்ன செய்ய சொல்லுகிறாரோ அது கீழ்ப்படிந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்க செய்யுங்க. ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே சாட்சி சொல்லிட்டு நான் முடிக்கலன்னு ஆசைப்படுகிறேன். ஒரு சகோதரருடைய கணவன் ஒரு 11 வருஷமா குடி அளவுக்கு மீறின குடி, என்ன செய்யன்னு சொல்லி தெரியல. அப்போ ஒரு முறை அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, எங்கள் மாமாட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், என் புருஷன் குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு, வேலையை விட்டாரு, நம்ம அவரை வீட்டில் ஏற்ற மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே அடித்து பற்றணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாஸ்டர்னு சொல்லி எங்கள் மாமாட்ட கேட்டிருக்காங்க. எங்கள் மாமா உடனே சொன்னாங்க, எனக்கு ஃபோன் அடித்தாங்க, ஐயா இப்படி சொல்கிறாங்க, நான் என்ன செய்யணும்? அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அவங்க இருக்கிறது வெளியூரில், இவர் இருக்கிறது சுரண்டையில், அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இவருங்கிறது கிளம்பி அந்த ஊருக்கு போனாலும் ஒரு நாள் ஆகும், நாளைக்கு நான் வந்து பேசாமல் வீட்டில் இருக்க சொல்லு, வேற ஒன்றுமே சொல்ல, இதைத்தான் நீங்கள் சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னு. உடனே அவர் எங்கள் மாமா என்ன செஞ்சாருன்னா, நாளைக்கு நான் கிளம்பி வந்து பேசிக்கிறேன், விடு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்ல நிலைமையில ஒரு நாள் இருக்கு, நாளைக்கு வந்து பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த வீட்டுக்கு போனாங்களாம். எங்கள் மாமா போய் பேசினாங்களாம். அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னால் மனம் திரும்பினார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்போ மறுபடி பேசுகிறாங்க, கொஞ்ச நாள் குடிக்காமல் இருக்காங்க, இப்போ மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், 11 வருஷமாக குடிக்கிறாங்க, இவரை நான் வேண்டான்னு சொல்லிட்டு நான் தூர போயிடலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், என்னையாச்சுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உங்கள் கணவன் உங்களுக்கு பிள்ளையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னேன். நிறைய பேர் கணவன்மார்களை பிள்ளையா பாருங்க, உங்களுடைய நடக்கையில் அவரை மாற்றுங்க. இப்படிப்பட்ட குடிக்கிற ஒரு கணவனை நீங்க உங்க நடக்கையில் அவர்கிட்ட எரிஞ்சு விழாம ஒரு அன்பா பேசி ஒரு ஜெபத்தினால் அவருக்கு என்ன ஆண்டுடைய சமயத்தை ஜெபிச்சு உங்க மனசு அவர் ஃப்ரீயா இருக்கும்போது உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை சொல்லுங்க, அவருக்கு புரிய வைங்க. என வசனம் சொல்லுது, தன் புருஷன் மனைவி தன்னுடைய நடக்கையினால புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம நடக்கையில தான் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த வருஷத்துல அநேக குடிகாரங்கள் மனம் திரும்ப போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடிச்சிட்டு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாத நிலைமையில அந்த பைத்தியம் பிடிச்சு போய் அழைகிறவங்க நிறைய பேர் மனம் திரும்ப போறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சொன்ன எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிங்க. யாரெல்லாம் குடிக்கிறாங்களுக்காக ஜெபிங்க. தனி ஜெபத்தில் உட்காருங்க. அந்த சகோதரன் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க, அவர் மனம் திரும்புவாருன்னு சொல்லி சொன்னேன். அவங்க பேசிட்டு சொன்னாங்க, என் மனதுக்கு தைரியமாக இருக்குது, நான் கண்டிப்பாக, ஆனால் என் புருஷனை பார்த்து என் பிள்ளையா நான் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. இதை மாதிரி எந்த ஊழியக்காரன்னு சொல்லலை, நான் உண்மையிலே சொல்கிறேன், என் பிள்ளை செஞ்சாம்னா நான் என்ன செய்வேன், பொறுமையாக தான் இருப்பேன். அப்போது நான் பொறுமையாக இருந்து நான் ஜெபிக்கிறேன், என் கணவர் மனம் திரும்புவாருங்கிறத ஒரு வார்த்தை வந்துச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படிப்பட்ட கோணலான வழிகளில் நடந்து நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு கொண்டிருக்குது. ஆண்டு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல வேலை இல்லாதவர்களுக்கு தேவன் வேலை கட்டளையிட போறாரு. உங்களுடைய வாழ்க்கையில பலவீனம் சொல்லி ஆஸ்பத்திரி நீங்க செலவழிச்சிட்டு இருக்கலாம். இந்த வருஷத்துல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தேவன் வைக்க போறாரு. விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை அதிசயத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா ஜெபிங்க, அவரை மட்டும் பாருங்க, அவரை இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் அவர் மேன்மையாய் நடத்துகிறவராக இருக்கிறார். இயேசுவர், நீங்க அவரை நம்புனீங்கன்னு சொல்லி சொன்னா வேற ஒண்ணும் இல்ல. எந்த கஷ்டத்துல இருக்கிறீங்களோ, இருக்கிற கஷ்டத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா நான் இந்த கஷ்டத்தினால சீரழிதப்பா, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்ப்பா, இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அதாவது இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிற ஆண்டவரே, என்னால அதாவது ஒரு சில தவறுகள் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறேன், இதுல இருந்து எனக்கு விடுதலை பெற முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் பழிக்க பண்ணும்படியாய் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நீங்கள் நல்லா இருந்து ஜெபிங்க, எல்லா அபிஷேகம் பெற்ற உங்களை தேவன் கனப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாவரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வாலிபரே துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிபரே துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினியே கல்மலையே துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதி. ஆமென். அக்கினியே கல்மலையே துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். மாலைகள் மேடுகள் துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மலைகளை மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே.
துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. நான் உனக்கு முன்னே போய் கோணையல் நாளவைகளை செவ்வையாக்குவேன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு முன்னே போய் எல்லா கோணல்களிலிருந்து உங்களுக்கு ஒரு எல்லா கோணலிருந்து உங்களை செவ்வையாக்கி நடத்த போறாரு. நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மை தேவன் இந்த வருஷத்துல கட்டளிட போறாரு. வியாதினால நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், எந்த வியாதியா இருந்தாலும் சரி ஏசப்ப விடுதலை கொடுக்க போறாங்க. இந்த வருஷத்துல நீங்க எவ்வளோ கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு பணத்தை செலவழிச்சிங்களோ அதில் நீங்க மீதி எடுக்க போறீங்க. இனி உங்களுடைய பணத்தை சத்துரு அந்நியன் புசிக்கிறதில்ல. உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்க மனம் திரும்ப போறாங்க, குடிகாரங்கள் மனம் திரும்ப போறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேர ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சேவையாக்குவேன்னு சொன்ன வார்த்தையின்படி அப்படி நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா அந்த முதல் வருஷம், அதாவது இந்த ஏசப்பா 2024 முதல் மாதத்துல ஏசப்பா முதல் வாரத்துல பேச முடியாத ஒரு கிருபை செய்து தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா இன்னும் அநேக நன்மைகளை பிள்ளையோட வாழ்க்கையை கட்டளை நடத்துங்க. இந்த சேனல் நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான். இந்த ஜாஸ்வா டிவி மூலமா நடக்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இப்போ இதில் செய்தி கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இன்னும் புதிய புதிய ஆத்துமாக்களை ஏசப்பா புதிய புதிய செய்தியாளர்கள் கொண்டு வந்து சேர்க்க போகிற தயவுக்கு ஆசையாக செய்தி கொடுக்கணும் ஆசையாக இருக்கிற பிள்ளைகளை இந்த இடத்துல கொண்டு வாங்கப்பா, பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா, பெரிய காரியங்கள் செய்யுங்க, நிறைய நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ரெட்டைக்குளங்கிறதான கிராமத்தில் சபை நடத்தி கொண்டு இருக்கிறேன். வேறு சபைக்கு போகாதவங்க நீங்கள் வாங்க. சேசுமே எந்த வியாதியாக இருந்தாலும் சரி ஏசப்பை விடுதலை கொடுக்குறாங்க. ஜெபிப்போம், ஏசப்பை விடுதலை தருவாங்க. நீங்கள் எந்த குழப்பமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா விடுதலை தருகிறவராக இருக்கிறார். நல்லா ஜெபிங்க, ஜெபத்தோடு வாங்க. எங்களுக்காக எங்கள் சபைக்காக ஜெபிச்சுக்க. எங்கள் சபை சீக்கிரத்தில் கட்டப்படணும், அதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். விசேஷம் இந்த ஜாஸ்வா டிவி ஊழியங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. இது மூலமா நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் என்ன செய்யணும், பெருக பண்ணும்படியாய் அதுக்காக ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, வருகிற 4வது சனிக்கிழமை ரெட்டைக்குளம் சபையில் ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சுருக்கிறோம். அதுக்காக ஜெபிங்க. முடிஞ்சவங்க வாங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.